Hey guys, welcome to our channel Motivation Myself. Happy mind, healthy body. மற்றவங்களை விடுங்க, ஆனால் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. மற்றவங்கள நம்மளை பற்றி எப்படி வேணாலும் நினச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் நாமளே நம்மளை பற்றி ரொம்ப தாழ்வாக நினச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ராப்ளம் தானே. ஸோ அதை இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ்வலாக இந்த தாழ்வு மனப்பான்மை என்னென்ன கேட்டகரியில் வரும் பேசிக்காக அப்படின்னா, ஒன்று வந்து அதுவும் பர்டிகுலராக வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ். ஆக்சுவலி தாழ்வு மனப்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது இருக்குது. வெளியில் அவ்வளோவா யாரும் இதை பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளை பற்றி நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கும் போது எப்படி ஷேர் பண்ணுவோம்? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். சரியா? ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமம் அவங்க எதில் நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க, இன்ஃபீரியாரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அப்பியரன்ஸ் அண்ட் அழகு, இந்த விஷயங்களை ரொம்பவே அவங்க வந்துட்டு யோசிப்பாங்க. அண்ட் இதே பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நம்ம ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்கள விட நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், நமக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபினான்ஷியல் லெவலில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அது இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பசங்களுக்கு மிட் ஏஜில் இருப்பாங்க இல்லையா, காலேஜில் புதுசாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நாலேஜ் ஸ்கில்ஸில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆர் வந்து இப்போ புதுசாக இப்போ லாங்குவேஜ் நாலேஜ் ஸ்கில்ஸில் இருக்கும். அதாவது இப்போ இங்கிலீஷ் நிறைய படித்த பேசுகிற பசங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம்லேருந்து போகிற பசங்களால் டக்குன்னு இன்ட்ராக்ட் ஆக முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், அவங்கள மாதிரி நம்மளால் பேச முடியாது, அவங்கள போய் நம்மளால் மிங்கிள் ஆக முடியாதுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான நமக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபீல் பண்ணக்கூடிய இடங்கள். இதை வந்து எப்படி இப்போ நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அழகு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து நம்ம ப்ராப்பர் ப்ராக்டிஸ் அண்டு நம்ம அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதை கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வத்தோடு இருக்கும்போது எந்த ஒரு புதுசான நாலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை லாங்குவேஜாக இருந்தாலும் சரி நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகே, அதை விட்டுட்டு நம்ம வந்து ஐயோ நமக்கு இது வராது, நம்ம எப்படி அவங்களோட போய் வந்து கோப்பப் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்கான எஃபோர்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். அவங்கள விடவும் நம்மளால் நிறையா ஷைன் பண்ண முடியும். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா அதுக்கான எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் போடலாம், இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ராப்பராக யோசித்தோம். இல்லை ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணும், இல்லை ஃபேமிலி ஒர்க்காக குரூப்பாக சேர்ந்து பண்ணணும், நமக்கு வந்து அடுத்த ஸ்டேட்டஸ் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கான ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸுமே வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகும். அண்ட் இந்த அழகுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அழகு வந்து டிஃபால்ட்டாக பெண்களுக்கே இருக்கும். மற்றவங்களை விட நம்ம வந்து அழகு கம்மியாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மட்டமாக இருக்கும், நமக்கு அந்த மனசுக்கு ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக மேக்கப்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களோட இன்னர் பியூட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, அண்ட் ஹெல்த்தும் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க, உங்களோட மனசு ரொம்ப ஹெல்த்தியாக அழகாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அழகாக தான் வெளியில் தெரியும். அந்த கலர் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நினச்சி கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டாம். அது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. வளர 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 எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் அழகுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஈவன் இந்த நாலேஜ் ஸ்டேட்டஸை கூட நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த அழகெலாம் வந்து நம்ம ஏஜ் மாற மாற, டேஸ் மாற மாற எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் தான். ஒரு சமயத்தில் ஒருத்தவங்க அழகாக இருந்தவங்க அடுத்த சமயத்தில் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு சமயத்தில் ரொம்ப பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். நான் 5th 6th படிக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ வேர்க்கு வந்துடும். ஃபுல்லாகவே ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து பெரிய இருக்கும். அப்போல்லாம் நான் வந்து நினச்சிருக்கேன், யாரை பார்த்தா என்ன இப்படி இருக்குது, எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கும், கையில் எல்லாம் வேர்க்கூர் இருக்கும். ஊர்லலாம் போனால் அந்த நொங்கு பட்டையெல்லாம் தேய்க்க சொல்லுவாங்க, ஃபுல்லாக இருக்கும். அப்போல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன இது இப்படி இருக்குன்னு பார்த்து நிறைய பேர் முகத்தை சுழிச்சிட்டு போன மாதிரிலாம் கூட நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ஐயோ என்னடா இது இப்படி இருக்கும், நம்ம அழகா இல்லையோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். பட் அது லேட்டர் அந்த வரதும் இல்லை, அது சரியாயிடுச்சு. வந்தாலுமே திஸ் இஸ் மீ அப்படிங்கிறது நான் வாட் இஸ் வாட்டுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தெரியும். ஸோ அழகை பற்றிலாம் இப்போ ஒரு இஷ்யூவே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறத பற்றி விஷயங்களே இவ்வளோ தான். நம்ம அது கஷ்டம்னு நினச்சோன்னா கஷ்டம், அதை எப்படி க்ராஸ் ஓவர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக க்ராஸ் ஓவர் பண்ணி வந்துட முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் யாரும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நினச்சி மனசுக்குள்ளேயே வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்மளாம் சரி பண்ணணும்னு நினச்சா நம்மளால் பிக்ஸ் தட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இதில் ஷார்ட்ஸும் போயிட்டுருக்கா, ஷார்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் டெய்லி போட்டுடுறேன். ஸோ அதுதான் ரொம்ப ரீச் ஆகிட்டுருக்கு.
வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது. ஷார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். எல்லாமே ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் தான். ஓகே, ஸோ டாட்டா பை பை, டேக் கேர். இனிமேல் யாரும் மனசுக்குள்ளே எதை நினச்சுமே வந்து வருத்தப்படக்கூடாது. டாட்டா பை.